என் லைஃப் ரொம்ப சக்ஸஸ் ஆகணும், நான் ரொம்ப பெரிய பொசிஷனுக்கு வரணும், என்னோட லைஃப்பில் நான் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃபோட சக்ஸஸ் மந்த்ரா ஆர் கோட் ஆர் சீக்ரெட் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்னா, அடுத்தவங்களோட லைஃப்பை பார்க்காம உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். இதுதான் மெயின் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, there's a lot of people have been thinking about other life, other like achievements. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் இப்படி நடந்திருக்கு, அவங்களோட சக்ஸஸ் இப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அம்மா அப்பா கிடைச்சிருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காங்க, அவங்க 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 that kind of negativity your mind is filled of. அப்படி ஃபில்ட் ஆஃப் ஆயிருந்தாலே உங்களோட பாசிட்டிவிட்டியான தாட்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ நம்ம லைஃப்பை நம்ம இப்படி பார்க்குறது, என்ன மாதிரிலாம் நம்மளால் நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக பார்க்க முடியும், கம்பேரிசன் இல்லாமல் எப்படி வாழ்கிறது, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீ ஸ்கொய் கார்னர். ஐம் ஸ்ரீமதி. இந்த வீடியோவை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் அண்ட் இந்த சேனலில் நான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் and also manifestation stories, physical and strength and finance, and also something related of a skin, ஒரு கொஞ்சம் ஸ்கின் கேர் ரிட்டர்ன்ஸு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரும் பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கம்பேரிசன் ட்ராப். இந்த வேர்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமலும் இருந்திருக்கலாம். வாட் இஸ் மீன் பை கம்பேரிசன் ட்ராப்? இப்போ ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய நடந்துட்டுருக்கு. நம்ம சோஷியல் மீடியா இதில் வேர்ல்டில் வந்து நல்லா மாட்டிகிட்ருக்கோம், வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வாழறதை விட சோஷியல் மீடியா லைஃப்பில் ரொம்ப அதிகமாக வாழ்ந்துட்டுருக்கோம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, காலையில் எழுந்த உடனே எது தேடுறோமோ என்னமோ முதல்ல எடுத்து தான் நம்மளோட ஃபோனை தேடுறோம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தூங்குவோம்னு பார்த்தா சத்தியமாக இல்லை. நம்ம ஃபோன் எடுத்து ஏதாவது ஒரு மெசேஜ், ஏதாவது ஒரு ரீல் பார்த்தா போதும், ஒரு நியூஸ் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு பதட்டத்திலேயே அந்த நியூஸை பார்க்குறோம், ரீலை பார்க்குறோம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவு சோஷியல் மீடியாவில் வர இன்ஃப்ளூயன்சஸோட லைஃப் எல்லாம் பார்த்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாமல் நம்ம ப்ராப்பரான லைஃப்பை கொண்டு போனாலே நம்மளோட லைஃப்பை ப்ராப்பராக கொண்டு போயிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நேரத்தில் வந்து சில மனுஷங்கள் வந்து நம்மளோட சந்தோஷத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க, துக்கத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் இதை நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு சோகமான பாட்டை பார்த்துட்டோம், அந்த பாட்டை பார்த்ததும் அப்படியே உங்களுக்குள்ள அது வாங்குற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி என்னோட லைஃப்பில் இதெல்லாம் நடந்திருக்கு. பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ, இஃப் யூ ஆர் வெரி சேட் அண்ட் சைலண்ட், டோன்ட் ஹியர் தி சேட் மியூசிக்ஸ். பிகாஸ் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி சேடாக இருக்குதுன்னா அந்த சேட் மியூசிக் உங்கள் காதில் கேட்க 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 இன்னும் வந்து மன அழுத்தத்துக்குள்ளே தான் போவீங்களே தவிர்த்து வெளியில் வர மாட்டீங்க. முடிஞ்ச அளவு அந்த டைம் வந்து நல்ல குத்துப்பாட்டு இல்லைனா வந்து ஒரு மெலோடியான சாங், மெலோடி ஹாப்பி சாங் ஐம் டெல்லிங், அண்டு முடிஞ்ச அளவு நிறைய பீட் இருக்க மாதிரி சாங்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக சம்திங் இஸ் ஆக்சுவலி லைக் சேஞ்சிங் மீ, ஏதோ ஒன்று வந்து என்னை வந்து மாற்ற சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அதுவுமே சேஞ்ச் ஆகும். இது என்னோட டிப், இது கண்டிப்பாகவே நடக்கும். அண்ட் ஆல்சோ ரொம்ப டவுனாக இருக்கீங்களா, எதுவுமே உங்களால் பண்ண முடியல, கம்பேரிசன் பண்ணாமல் என் வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் கம்பேர் த பீப்புள்ஸ் ஹூ ஆர் இன் நீட். அதாவது நமக்கு இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு ஒரு இடம், தூங்குறதுக்கு ஒரு படுக்கை அப்படின்ற நம்மளுக்கு வி ஹாவ் அ ஷெல்டர், ஃபுட் அண்ட் ஹேர் அண்ட் எவ்ரி திங், வாட்டர் அண்ட் ஆல். இப்போ நடந்துட்டு இருக்க வார் பற்றி நீங்கள் தெரிஞ்சாலே தெரியும். தேர் இஸ் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் சஃபரிங் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நமக்கு என்ன இந்த நிமிஷத்தில் இருக்கோ வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இந்த விஷயங்களே இல்லாமல் வந்து நிறைய பேர் இருக்காங்க. யூ ஜஸ்ட் கம்பேர் வித் தோஸ் பீப்புள். ஸோ கம்பேரிசன் பண்ணால் நீங்கள் தான் அதிகமாக தெரிவிங்க, ரைட்? ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, டெய்லி நீங்கள் கம்பேரிசன் வேர்ல்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா யூ கான்ட் ஏபிள் டு பி ஸ்டெப் இன் forward. You will be in a step out in the backward only. Just remember that. The powerful realization. உங்கள் வாழ்க்கையில் சில விஷயத்தெல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியே ஆகணும். இப்போ கம்பேரிசன் பண்ண முடியல, என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஐம் டெல்லிங் யூ த பவர்ஃபுல் ரியலைசேஷன்ஸ் யூ ஹாவ் டு பி டூ இன் யுவர் டெய்லி லைஃப். அவங்களோட வாழ்க்கையில் எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக ஹவு ஐ வில் க்ரோ, லைக் அவங்கள பார்த்து ஏன் எப்படி இவங்கெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்கன்றது பதிலாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. when I will grow and how I need to grow, இந்த மாதிரிலாம் பண்ணால் நான் எப்படி க்ரோ பண்ண முடியும் அப்படின்றதுலாம். I'll suggest two book for read the things. ஸோ இது வந்து டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். இது வந்து ஜோசப் என்கியோன் ஒன்றுது. ஆக்சுவலி என் வந்து சைலண்ட். ஸோ டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். ஸோ நீங்கள் என்னெல்லாம் நம்புறீங்களோ அது நல்ல விஷயங்களை நான் சொல்லலை,
எந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், அசம்ஷன் வந்து லைக் இப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ, அப்படி பண்ணால் அப்படி ஆகிடுமோ, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, நான் இப்படி வாழுறேன், இந்த மாதிரிலாம் வந்து மல்டிபிள் தாட்ஸ் வர உங்களுக்கு டெஃபினெட்லி ஐம் ரெக்கமெண்டிங் திஸ் புக் டு யூ. டோன்ட் பிலீவ் எவ்ரி திங் யூ திங்க். இதில் வந்து லைக் தாட்ஸ் விசஸ் திங்கிங் சொல்லிட்டு 19th பேஜ். ஸோ வை ஐ ஆம் ரீடிங் திஸ் மீன்ஸ் லைக் இந்த நேரத்தில் நான் இந்த புக் ஆல்ரெடி முடிச்சிட்டேன், நீங்களும் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நானும் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் ஐ லவ் திஸ் புக். இந்த புக் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாப் திங்கிங் அண்ட் எண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ். சிம்பிள். இப்போ இதில் வந்து நீங்கள் திங்கே பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. அண்ட் வி ஆர் நாட் அ மாங்க், ரைட்? வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங். பட் அண்ட் ஆல்சோ திஸ் புக் எழுதினவரும் வந்து ஹியூமன் பீயிங் தான், அப்படி சொல்ல வரல. திங்கிங் இந்த கான்செப்டில் வந்து ஓவர் திங்க் பண்ணுங்கள், பட் ஆனால் அதை பாசிட்டிவாக பண்ணுங்களேன். ஏன் வந்து நெகட்டிவாக பண்ணுறீங்க? ஓவர் திங்கிங் மீன்ஸ் நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது பண்ணால் இந்த மாதிரி நடந்துருமோ, நான் இந்த ஒரு விஷயத்தை தொடங்கினேன்னா இந்த விஷயம் இப்படி இதுவாக தான் போகும் அப்படின்றதுக்கு பதிலாக, நான் ஒரு வேளை தொடங்கிட்டா அப்போ எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துடுவாங்களோ, ஒருவேளை எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடச்சிருவாங்களோ, இப்படிலாம் நடந்துருமா, எனக்கு வந்து 24/7 நான் வேலை பார்க்குற மாதிரி ஆகிடுமோ, நான் வந்து அந்த விஷயத்துக்காக ரொம்ப ஓடிட்டே இருக்க மாதிரி ஆகிடுமோ, என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் வந்து ஐ நீட் டு பே த டேக்ஸஸ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக யோசிங்க. சின்ன பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா நார்மலாக ஒரு கார்மெண்ட்ஸ்லேயே சும்மா ரொம்ப சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. சின்ன பிஸ்னஸ் ஒருவேளை வெப்சைட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமோ, வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி அந்த லிங்க்கெல்லாம் வந்து பரவிடுமோ எல்லாருக்குமோ, அந்த லிங்க்லாம் பார்த்துட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் வந்து புக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ, இந்த மாதிரி பாசிட்டிவாக யோசிங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டூடெண்ட் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயி, இந்த நீங்களாக இருந்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ வந்து படிக்கிறோம், ஒரு மார்க் எடுக்கணும் அப்படி இருக்காங்க, மேபி ஐ ஜஸ்ட் டேக் 90% ஆஃப் லைக் மார்க் எடுத்துகிட்டு எல்லாரும் எனக்கு கை தட்டிட்டாங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ, இப்போ வந்து ஹெச்எம் என்னை கூப்பிட்டுட்டு, இல்லை ஹெட் மாஸ்டர் என்னை கூப்பிட்டுட்டு, இல்லை வந்து கரஸ்பாண்டன்ஸ் என்னை கூப்பிட்டுட்டு, சூப்பராக படிக்கிறியம்மா, எப்படிம்மா இப்படிலாம் சொல்லிட்டாருன்னா நான் என்ன பேசுறது? இந்த மாதிரிலாம் யோசிங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான ஓவர் திங்கிங் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி யுவர் மைண்ட் வில் ரீப்ரோக்ராம் தட் அண்ட் டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் யூ. You know something, there's a spiritual meaning. யூனிவர்ஸ் எப்போவுமே வந்து நம்மளோட தாட்ஸு வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் அண்ட் தாட்ஸை வந்து ரொம்பவே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வாட் எவர் வி ஆர் திங்கிங் இன் கான்ஷியஸ் வே, அதை பெருசாக வந்து நினச்சிக்கலனாலும் ஈவில் லைக் த யூனிவர்ஸ் வில் திங்க், இப்போ இந்த பொண்ணும் இந்த பையனும் வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கே, உங்களுக்கு வந்து மல்டிபிள் தாட்ஸ் இருக்குது, அது பாசிட்டிவாக இருந்தால் நம்ம பாசிட்டிவாக கொடுத்துடலாம், நெகட்டிவாக இருந்தால் கேள்வியே இல்லை நெகட்டிவாக கொடுத்துடலாம், இப்படின்ற மாதிரி யோசிக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு sit straight and take a deep breath. And உங்களோட மனசுல இருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுட்டு you be very calm and think about the things which needs to be in a positive way. இப்போ ஃபார் an example, இப்போ எனக்கு ஒரு ஜாப் வேணும், நான் அந்த ஜாபுக்காக வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் படிக்கிறேன், அண்ட் வாட் எவர் த இன்டர்வியூ ப்ராசஸ் ஐம் ஜஸ்ட் லைக் ரெடி ஃபார் திஸ் ப்ராக்ரஸ். இப்போ வந்து நான் அந்த சிஸ்டமை பற்றி நான் கற்றுக்குறேன் அண்ட் அதை பற்றி நான் லாங்குவேஜஸ்லாம் கற்றுக்குறேன். இப்படிலாம் இருந்தாலுமே கூட ஐ ஹாவ் அ ஃபியர். அந்த இன்டர்வியூவில் ஒரு வேளை நான் செலக்ட் ஆகலைன்னா என்ன ஆகுறது? அடுத்த நிமிஷம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் லைக் எனி பிளான். இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலாக why don't you think like அந்த இன்டர்வியூ நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன், லைக் யூனோ த விஸ்பர் டெக்னிக். அதை பற்றின நான் கம்ப்ளீட் வீடியோ நான் உங்களுக்கு வந்து அடுத்ததில் போடுறேன். விஸ்பர் டெக்னிக் அப்படின்னா வந்து இப்போ வந்து இன்டர்வியூ காதில் போயிட்டு ஓகே ஸ்ரீமதி காட் செலக்டட், ஸ்ரீமதி காட் செலக்டட், ஸ்ரீமதி காட் செலக்டட், இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி தே வில் ஹாவ் தட் பவர், ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து சேஞ்ச் ஒரு மாதிரி என்கிட்ட இருந்து அவங்க கிட்ட போகும். எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பொழுது there was a positive power. ஆப்வியஸ்லாக என்னோட முகத்தை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஐ எம் நாட் ப்ரிப்பரிங் ஃபார் எனிதிங், பட் ஐ ஹோப் இஃப் ஐ ப்ரிப்பர் ஃபார் சம்திங் டெஃபினெட்லி ஐ வில் கெட் இட். ஸோ அந்த ஹோப் மட்டும் உங்களுக்கு இருக்கலாம், கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது, பட் ஸ்டில் யூ ஹாவ் அ ஹோப் மீன்ஸ் டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட். இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் மீனிங். இப்போ வந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் என்ன நடந்தாலும் சரி, டெஃபினெட்லி இட் வில் ஒர்க் அவுட் ஃபார் மீ, எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் அவுட் ஃபார் மீ. ஒரு அண்ட் யூ நோ சம்திங், மற்றவங்களோட லைஃப்பை பார்த்து மற்றவங்களோட லைஃப்பை குறை சொல்கிறவங்களுக்கு வந்து லைக் நிறைய டைம் இருக்கும். அண்ட் நம்மளோட லைஃப்பை மட்டும் பார்த்து நம்மளோட இதுவை ஓடிக்கிட்டே இருக்கவங்களுக்கு, ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருக்கவங்களுக்கு வந்து டைமே இருக்காது. போத் வில் ஹாவ் அ சேம் 24/7 ஒன்லி, பட் ஸ்டில் அவங்கெல்லாம் வந்து அந்த ஒரு திட்டுறதுக்காகவோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே வந்து they are ensuring it will happen to that person, it will happen to this person, இந்த மாதிரி இருக்கவங்க முடிஞ்ச அளவு மற்றவங்களோட லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்களோட லைஃப்பில் நீங்கள் எப்படி க்ரோ ஆவீங்கன்னு சொல்லிட்டு
பர்சனல் growth. It's a more specific on that. Like இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், வெரி வெரி பேசிக்ஸ். ஸோ நம்மளோட வாழ்க்கை நம்ம பார்த்தாலுமே போதும், அடுத்தவங்களோட வாழ்க்கையை பற்றின எண்ணங்கள் நமக்கு மனசில் வரவே வராது. இஃப் சம்ஒன் இஸ் ஆஸ்கிங் சம்திங் லைக் யூ ஆர் பிகமிங் வெரி மெச்சூர் அண்ட் சொல்கிறீங்க இந்த மாதிரி, யா ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அதில் பற்றின எந்த ஒரு டவுட்டும் இல்லை. டெஃபினெட்லி ஐ எம் டெல்லிங் யூ, இந்த வீடியோவை பார்க்குற யாரோ ஒருத்தருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு. டெஃபினெட்லி டோன்ட் கம்பேர் எனி ஒன் வித் யூ, பிகாஸ் யூ ஆர் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் லைஃப் அண்ட் தட் பர்சன் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் லைஃப். அவங்க ஷூஸில் போய் நிற்காம அவங்க லைஃப்பை பற்றி தெரியாது, உங்கள் ஷூஸில் வந்து அவங்க நிற்காம உங்களோட லைஃப்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, if they are telling anything like bad about you, if they are telling positive about you, என்ன நடந்தாலும் சரி, your life is in your hand. நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் it will change and it will grow, and be ready for the new you. Okay,